மேடம் நல்லா பாருங்க. இதுல வந்து அரிசியும் பருப்பெல்லாம் போட்டுட்டேன், வெந்துட்டு இருக்கு. இதுல கட் பண்ண காய்கறிகள் பரப்பி வச்சுட்டேன். ஓகேங்களா? இப்ப நான் வந்து இதை போட்டு மூடிட்டேன். ஓகே, சாதமும் சாம்பார் பருப்பும் ரெடியாக பாதி நேரத்திலேயே கட் பண்ணி போட்ட காய்கறிகள் ரெடி ஆகிடும், வெந்துடும். ஸோ நீங்க எடுத்துட்டு இதை கொட்டி நீங்க தாளிச்சு இந்த வெஜிடபிள் போட்டாக்கா அதுல உள்ள வாட்டர் வந்து போகாது, கீழே இறங்காது. போகாது. அந்த கீழே இருக்க தண்ணியிலே அது ஸ்டீம் ஆகும். ஸ்டீம் மேல் நோக்கி தானே வரும். அதுல குக் ஆயிடும். தண்ணி போடலையே நம்ம வெறும் காய்கறி தானே மேடம் பரப்புறீங்க. நம்ம குக்கர்ல கீழே தண்ணி வைக்கிறோம்ப்பா. இதுல ரைஸ்ல வைக்கிற தண்ணி அது ஸ்டீம் ஆகி அந்த இதுல வந்து நீங்க ஒரு மெத்தட் சொன்னீங்களா மேடம், காய்கறி அந்த மெத்தட் தான் மேடம். நீங்க ஸ்டாண்ட் வைக்கிறீங்க, இது ஸ்டாண்ட் இப்ப இந்த வரைவு. நீங்க எந்த ஸ்டாண்ட்ல வைப்பீங்க? இருக்கு இதே மாதிரி ஒரு ஸ்டாண்ட் அதுல வைப்பீங்களா? குக்கர் போடுங்க. பேன்ல பேன். ஓகே, குட். இப்போ இந்த மாதிரி பண்ணும்போது நீங்க காய்கறி எடுத்து மாத்திட்டு சாதம் ரெடியாக மீதி நேரத்துல வெறும் தண்ணி ஊத்தணும் பண்ணீங்க. சாதமும் பருப்பு சார் அந்த வெஜிடபிளோட தண்ணி கீழே இறங்குறது ரைஸோட கலர் மாறும். இல்ல மேடம், உங்களுக்கு காய்கறிகளை வந்து நீங்க வாஷ் பண்ணி போடுறீங்களா? சொல்லுங்க. வாஷ் பண்ண அது வந்து நான் கட் பண்ணதுல வாஷ் பண்றேன். ஆமா, அவ்வளவுதான். சரி, வேற எதுவும் தண்ணி எல்லாம் ஆட் பண்ணாம நான் என்ன சொல்றேன், தண்ணி வந்து மேல நோக்கி கொதிச்சாதான் உங்களுக்கு அது அந்த ஸ்டீம் வெறும் ஸ்டீம் தான் வேணும். தண்ணி வந்து நம்ம உள்ள வைக்க போடுறோம் மேடம். இதுக்கு கீழே பாதி தான் இருக்கும் தண்ணி. சரிங்களா? ஆமா, ஒரு டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி. தண்ணி கொதம் கொதிச்சு மேல டச் ஆச்சுன்னா நீங்க சொல்றது பாசிபிலிட்டி இருக்கு. ஆனா நம்ம அவரை வைக்க போறதுல, ஏன்னா இது அரை கிலோ சாதம் வேணும், இதுக்கு அடுத்து 1 கிலோ சாதம் வேணும் இன்னொரு யூனிட்ல. சோ நீங்க 1 கிலோ இதுல போட மாட்டீங்களா, அதுக்கு போயிடுவீங்களா, அதுக்காக சொல்றோம். சோ இதுக்கு அதுக்கு கேப் இருக்கிறதுனால உங்களுக்கு தண்ணி கொதிக்கிறது மேல படாது, வெறும் ஸ்டீம் தான் போய் அதெல்லாம் வேக வைக்கும். புரியுதுங்களா? அதுல கேப் நிறைய இருக்கும். ஆமா, அந்த கேப்ல அந்த பாத்திரத்துக்கும் மேல இருக்கும். இந்த வாட்டர் வந்து மேல வந்து சேர்றதுக்கு வேணா ஸ்டீம்ல அந்த காய்கறிகள் வெந்து போகும். ரைஸ் குக்கர்ல அப்படி ஒரு அது வாட்டர்ல கொதிக்கிறதுனால இதுக்கு அந்த இது இல்லையே. அதே தான் கீழே சாதம் அதே அதுல உண்டாக்குற ஸ்டீம்ல தானே இது வேகுது. கீழே சாதம் போடணும்பா. கீழே ஒரு டம்ளர் அரிசியோ பருப்போ தண்ணி ஊத்திட்டு நீங்க அந்த ரிங்க வச்சுட்டு அது மேல நீங்க காய வச்சிடலாம். அப்போ இந்த எசன்ஸ் கீழே இறங்குறது சான்ஸ் இல்லையே. வெறும் ஆவில தானே வேகும். ஆவில தானே வருது. இப்போ நீங்க பண்றீங்க மேடம், அதுல இறங்குங்க மேடம். நீங்க ஒரு ஸ்டீம் ஸ்டாண்ட் போட்டு பண்றீங்களா? தண்ணி ஆமா, ஏன்னா அது அதிக நேரம் வைக்கிறீங்க, தண்ணி கொதிச்சு விடுறீங்க. ஆனா இது அப்படி இல்லை, நீங்க காய்கறிகள் பாதி நேரத்துல வெந்துடும் சொல்லிருக்க. அதாவது இந்த 98 டிகிரி ரீச் ஆயிட்டாலே உங்களுக்கு காய்கறிகள் வெந்து போச்சு. அப்ப இந்த மாதிரி ஹோல்ஸ் இருக்கிற பிளேட்ல தான் நம்ம வெஜிடபிள்ஸ் வைக்கணும். ஆமா, பிளைனா இருக்கிறதுல வைக்க கூடாது. பிளைனாவே வைக்கலாம் மேடம். அப்படினா நமக்கு தண்ணி சொல்றதுக்கு சான்ஸ் இல்ல. எப்பவுமே சான்ஸ் இல்ல. நீங்க இப்படி வச்சாலும் ஒண்ணும் ஆகல. இவங்க ஹோல்ஸ் வச்சுட்டா அவங்க வந்து ஒருவேளை தண்ணி இதாகுமோன்னு யோசிக்கிறாங்க. தண்ணி வேகும் தன்மை தெரியாம வைக்கிறாங்க. So அது if it is taken more time, it is dropping water. So நாங்க என்ன measured by 98 degree only, 100 degrees below boiling பண்ணி மெயின்டைன் ஆகுறதால there is no added to water. புரியுதுங்களா சொல்லுங்க மேடம், புரியுதுங்களா? அதுல நீங்க செய்யற மெத்தட் கரெக்ட். அதிக நேரம் பண்றதுனால அதுல நீர் சுட்டிடுது. இதுல கரெக்டான நேரம் நீர் சுட்ட வாய்ப்பு இல்லை. அது ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிடுது. ரொம்ப எக்ஸஸா போறது ஹீட். நம்ம எவ்வளவு நேரம் வச்சாலும் கொஞ்ச நேரத்துல இப்படி வந்துடும். தெரிஞ்சிடும் செகண்ட் குக் ஆயிடுச்சுன்றது. ரெண்டாவது ஒரு சின்ன மெசேஜ் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வீட்டுல ஒரு பூரி அப்பளம் சுடுவோம், எண்ணெயை சூடு பண்றோம் பாத்தீங்களா,
அதனுடைய வேகம் தன்மை டெம்பரேச்சர் 250 டிகிரி, 200ல இருந்து 250 இருக்கும். கையில காலில் பட்டா நம்ம கை வச்சா என்ன ஆகும்? கொப்பளம் ஆயிடும். ஆனா இதுல 100 டிகிரின்றதுனால எண்ணெய் கொதிக்கிறதுல கையை வச்சு எடுக்கலாம், ஒண்ணாகாது. ஆனா பூரி வந்துடும். பூரி எப்போ வேணும்? நம்ம வைக்கிறோமே இதுல 100ல வச்சா போகும். நம்ம அது நம்ம இஷ்டத்துக்கு வச்சுக்கணும் மேடம். அது 100 டிகிரியே வேணும்ன்றது தான் நான் காமிக்கிறேன், நமக்கு ப்ரூவ் ஆகும். ஓகே, இப்போ இந்த காய்கறிகள், வெந்த காய்கறிகளை தூக்கி போட்டு நம்ம பொரியல் பண்ணி மீதி இடைப்பட்ட நேரத்துல இந்த சாதம் ஒரு கச்சி போட்டு ஒரு புட்டு இடியாப்ப கொழுக்கட்டையை வச்சு நீங்க மூடி பண்ணிக்கலாம். சோ ஒரே நேரத்துல ஒரே பர்னர்ல 3 வகையான சமையல் ரெடி ஆகும் போது உங்களுக்கு 50% கேஸ் மிச்சமாகுது. ஓகே, இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன கேட்டா, இது பாருங்க, இதுல காய்கறி வைக்குது, இதுல சாதம் வைக்குது, இங்க வந்து ஒரு பால் டீ காஃபி ரெடி ஆயிடுது. 2 பர்னரும் எங்கேஜ் ஆகுது. இந்த நேரம் சார் மேடம் எனக்கு கொஞ்சம் உடம்புலாம் டயர்டு, சுடுத்தி வைங்க குளிக்கணும்ன்றாரு. மேடம் என்ன பண்ணுவாங்க? ஒரு பர்னரை இதை இறக்கிட்டு அதுல சுத்தி வைப்பாங்க. நான் என்ன சொல்றேன், அவ்வளவு கஷ்டங்கள் வேண்டாம், இது 2 பேரும் ஹீட் ஆகிட்டு தான் இருக்கு. இதை தூக்கி இந்த பர்னர் சுத்தி சாருக்கு வச்சு கொடுங்க. இப்போ இந்த பால் டீ காஃபி ரெடி ஆயிடுது. எப்படி ஆகுது மேடம்? வெரி குட். அந்த சூடு இதுல கன்வெர்ட் ஆகி உங்களுக்கு இது சீக்கிரம் ஒரே நேரத்துல 3 வகையான சமையலும் ரெடி ஆயிடுது. இப்படி ரெடி ஆகும்போது நமக்கு 70% கேஸ் மிச்சமாகுது. ஒரே பர்னர்ல இவ்வளவு வகையான, இதுலதான் டைம் சேவிங் அண்ட் மணி சேவிங், எனர்ஜி சேவிங். ஓகேவா? இப்படி பண்ணும்போது ரெண்டாவது இதெல்லாம் பால் காய்ச்சி சாப்பிட்டீங்கன்னா அந்த பாலோட ரியல் டேஸ்ட் நமக்கு தெரியும். அந்த பிளேவர், ஒரு பச்சை பால்ல ஒரு டேஸ்ட் ஸ்வீட்னஸ் இருக்கும் பாத்தீங்களா, அது டயபெட்டிக் பேஷண்ட் கூட இதுல பால் சக்கரை இல்லாம ஒரு டீ போட்டு சாப்பிடணும். தொண்டையில குழம்பு இருக்கும், நல்லா இருக்கும். நம்ம வீட்டுல செய்யும் போது தண்ணி ஊத்தாம சாப்பிட்டோம்னா அந்த டேஸ்ட் இருக்காது. சோ அதுக்காக நான் சொல்றேன். ஓகே மேடம், இப்ப நான் என்ன சொன்னாலும் உங்களுக்கு எப்படி பிராக்டிகலா ஃபீல் பண்ணலாம். இல்ல மேடம், ஒரு கிளாஸ் தண்ணியில இந்த காய்கறி வேகத்தை பாருங்க. இந்த என்னெல்லாம் கட் பண்ணிருக்கீங்க? உருளைக்கிழங்கு, கேரட், ஆனியன் போட்டுருக்காங்க. ஆனியன் தனியா வைக்கணும், மேல வைக்கணும். ஆனியன் காய்கறி அது வெறும் தண்ணில கொதிக்க வச்சா என்ன டேஸ்ட் வரும்னு காமிக்கலாம். உருளைக்கிழங்கு மட்டும் போட்டு போடுவோம். தங்கச்சியாது நான் மேடம் ஒரு நிமிஷம், நாங்க வந்து எண்ணெய் ஐட்டத்துக்கு வேற வெசல் யூஸ்